இப்போ இதற்கும் ஏனாதிநாத நாயனார் ஒற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவருக்கு அவருடைய வெற்றி மீது முழு நம்பிக்கை இருப்பதனால அவர் எந்த சிரமமும் படாமல் ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவர் சரின்னு சொல்லிடுறார். அப்படி இருக்கிற போது முதல் நாள் போர் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் நடந்த போரில் ஏனாதிநாதன் தான் வெற்றி பெற சூழலில் அந்த போர் நிறுத்தப்படுது. அப்போ அடுத்த நாள் இந்த போரை தொடங்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை நிறைவு செஞ்சிடறாங்க. அப்போ அடுத்த நாள் போரில் இவங்க 2 பேருக்கும் நடுவில் எப்படி நாம் இந்த வெற்றியை நிலைநாட்டுவது, அதாவது இந்த அதிசூரனுக்கும் ஏனாதி நாயனாருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த போரிலே எப்படி அதிசூரன் வெற்றி பெற்று இந்த அரச குடும்பத்திற்கெல்லாம் நாம் பேராசானாக திகழ்வதுன்னு சொல்லி அதிசூரன் யோசிக்கிறார். இந்த யோசனையினுடைய முடிவாக அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா சிவவேடம் கிடைக்குது. சிவவேடம் தாங்கி வந்த யாராக இருந்தாலும் இந்த ஏனாதிநாதன் விட்டு விடுவார், அவரிடத்திலே போரிட மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் நாம் நாளைக்கு அவனிடத்திலே போரிடுகிற போது சிவவேடம் தாங்கி கொள்வோம்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு ஒரு முகக்கவசம் இட்டு அதையெல்லாம் மறைத்து கொண்டு போருக்கு வரார்.